இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாத்திரம் பூத்து போச்சு. தைப்பொங்கலுக்கு வாங்கி போனேன் துணிமணி துவைச்சு கரைந்து துவைக்கிறவே இப்படி அநியாயம் பண்ணிக்கிருக்கானுட்டு. அந்த காலத்துல இப்படி இல்ல. வந்து இங்க காலைல ஒரு குத்த பொழுசா இவன் துவைச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. சோறு குழம்பு ஓட்டா போதும், நெல்லு கஞ்சி குழம்பு ஊத்துனா போதும், சீயா பாட்டுல அப்படி நம்ம வீட்டுல குடிச்சு வந்தவங்க. இந்த பேரு அவரோட பேரு எல்லா அநியாயம் பண்றான். துணி வாங்கி போனா வாங்கி போனது, வந்தா வந்தது, போனா போனது, அநியாயம் பண்றாரு சாமி. இன்னைக்கு மாசிக்கு மாத்தல துணி புதுச்சொலி தான் கட்டின, அப்புறம் என்ன பண்றதுண்டு. பரமசிவா பரமசிவா இந்த துவைக்கிற இருந்தாங்க வர சொல்ற ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. நம்பர் வச்சிருக்கியா? போட்டு வர சொல்ற. சொல்ல அநியாயம் பண்றாங்க சாமி. அத்தை ஊர்பட்ட துணி நடக்கு வீட்டுக்குள்ள, எப்படி சண்டை துணி நடக்கு, ஆளே வரமாட்டேன்றாங்க. போட்டு இருந்த போட்டு அடிச்சுட்டு சொல்றேன், எனக்கு சந்தைக்கு வர போறோம் இன்னைக்கு. என்னடா போன் போட்டே போடலையா? போன் போட்ட என்னடா இல்ல பரமசிவா? போன் போட்டு அந்த அங்கம்மாக்கா வீட்டுல எடுத்துட்டு இருக்காங்க, அந்த வராங்களா எனக்கு முக்கு தருவில்லையா? அத்தை அதை துணி என் துணி ஒன்னா போடவா? அந்த போன் போட்டு சொல்றேன், நாளை கூட வர சொல்றேன், எல்லாம் ஒன்னா போட்டு உழப்பியா? அவருக்கு நம்மளுக்கு குடும்பத்துக்கு என்னைக்கு ஆகாதுரா. அவர் வர கழிச்சிருக்கு சுத்தம் இல்லாத வாட்டுக்கு அழிபுத்திர சிலை கூட ஒன்னா போட்டு உழப்பிக்கிறப்ப நான் சாமி மாதிரி போன் போட்டு சொல்றேன், நாளைக்கு வர சொல்றாங்க, பொருசாய் வர சொல்றா, ஒன்னா போட்டு உழப்பி பண்ணி அடிப்பியா? நம்ம சொன்ன எங்கட கேட்கிறியா? அவங்க அப்பனுக்கு தான் தெரியும் நம்ம சாமி மாதிரி அந்த ஆட்டாண்டு இவெல்லாம் பொல்ல அநியாயம் பண்ற. வரட்டு வன்னைக்கு ஆமா, தேவரு, கோனாரு, கொங்கரு, கொசவரு இது எல்லாத்துக்கும் ஜாதி பேர் வச்சாரா? என்னத்த ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவங்க அந்த காலத்துல இருந்து இருக்கிறவங்க, எந்த காலத்துல இருக்கிற கூப்பிட்டு பழைய இருக்கு. அப்புறம் அது என்ன அதெல்லாம் அந்த காலம் பேரு அப்படிலாம் கூப்பிடப்படாது. எதுக்கு ஜாதி சொல்லி கூப்பிடுற? எல்லாம் உண்மைதான்டா. அந்த காலத்துல நாங்க கேட்கறோமா சாதி மதம் தெரிஞ்சா இப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு நானே தெரிஞ்சு இன்னும் நீங்க திரும்பாம இருக்கீங்களா? ஏன்டா சொன்னா சில பேர் அப்படியே சில பேர் பேசுவோம். நம்மளுக்கு அந்த சூழ்நிலை கூட நம்ம எல்லாம் ஒரு வருஷம் ஒரு மனுஷம் ஒரு இல்லாட்டி நீ இல்லாட்டி நான் பழக்க முடியாது, நான் இல்லாட்டி நீ பழக்க முடியாது. அதான் உண்மை. நீ இல்லாட்டி துணியில நாய் பேரு இந்த முடி வெட்டுறது இல்லாட்டி முடி வெட்டுறது மண்டபம் சொல்ற கால் மாதிரி வளர்த்து தெரியல. அது யாருக்கு தான் தெரியுது? தெரியும் தெரியும் தெரியாம தெரிய வேணாம். பையனை போன் போட விட்டு நாங்க வரல. என்னைக்கு நாள் வருதா? ஏன்னா மாசி எடுத்து தைப்பொங்கல் எடுத்து போற தை 1ஆம் தேதி தைப்பொங்கல் தை முதல் நாள் எடுத்து போற துணி என்னைக்கு வர மணி ஆடிக்கிட்டு காலுக்கு அந்த காலில் கொஞ்சம் புண்ணு வந்துருச்சுட்டா. இப்ப எங்கேயும் போக மாட்டேது. பைக் ஓட்ட தெரியாது. இல்லன்னா வெளியூர்ல கூட வீரவண்டியில கூட ஆற்றுல துவச்சு வந்துருவேன். உள்ளூர்ல கம்மாயில தண்ணியும் வத்தி போச்சு. அப்ப அவ்வளவு தூரம் பறிச்சு போக முடியல. அதான் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. என்ன கோளாறு அது முருக காலத்து அந்த மாட்டாது போற பாவப்படாது. ஆடிட்டு இருக்கு. இப்ப நல்ல கலந்த பால் வியாபாரம் போகுது. ஒண்ணு இருக்கு, அது மத்திட்டு போய் அப்படியே கொஞ்சம் வித்துட்டு எல்லா பல்லுல பால் வச்சுட்டு ஆடு வச்சுட்டு கோழி வச்சுட்டு நல்ல கராய்க்கு இருக்கும். கலந்த பால் பாலே பிடிக்காது. நான் கழுதாக்கிட்டு போட்டு குடிச்சுட்டு நான் எந்த காலத்துல பால் குடிச்சு அப்படியே சளி குடிச்சுக்கிறேன். அடி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? வாங்கி ஊட்டாங்க. அது என்ன மருத்துவம் கொடுத்தாங்க? 100 ரூபா தண்ணி 100 ரூபா ஒரு சங்கு 100 ரூபாயா? காலு எவ்வளவு விற்கிதுன்னு தெரியுமா? காலு 50,000 1 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்கு. மனசு விட்டு இப்ப வேணாம் போச்சு. மனசு ஆரம்பிக்கிறா. இப்ப நான் அதுக்கு துணி எடுக்க வாழவே இல்லை. சரி, கலந்த பால் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. இப்ப கொஞ்சம் முதல்ல வேற அறுவடை கண்ணு வச்சுட்டு இருக்கேன். நான் கண்ணு வைக்கிறேன். நம்ம ஒரு தொழில் பாக்கணும்னா அதுக்கு இது பண்ணிருக்கீங்க. விட்டா இறக்கி விட்டுருவீங்க. இங்கேயே கிடையாது கிடப்பாங்க. பெரியம்மா பெரிய வாசியம்மா வீடு வாசியம்மா வீடு இங்கேயே வந்து கிடப்பாங்க. நீ எல்லாம் கிடாய்க்கு வரல. நெல்லு தேங்காய் நெய் எல்லாம் கொடுத்துருவாங்க. அள்ளி போவாங்க. அம்புட்டு உரிமையா இருப்பாப்ல. ஆட்டாது நீளம் அம்புட்டு கிடாய்க்கு பண்ற எங்களை பார்த்தா என்ன ஏறத்துல கையை கட்டிக்கிட்டு பெரியவங்க அப்படி மாதிரி கொடுத்தாரு. நீ ஒண்ணு கூட தர மாட்டியா? நீ இப்ப வேறா அப்ப நீ வச்சு வீடு நிறைய நெல்லு கோழி ஆடு மாடு அப்படி செல்பாக்க வச்சு ஊரே வந்து தின்னு பாட்டு கிடக்கு. ஏற்கனவே சிமெண்ட் தின்னு பாட்டு கிடப்பாங்க.
பூரா அப்படி வீட்டை கட்டிக்கிட்டு டைல்ஸ் ஒட்டிக்கிட்டோம் சொல்லி பகுமானம் பண்ணுது. நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. வந்த மறந்துடல, வந்த வழியை மறந்துடாது. நீயே மறந்துட்ட என்ன மாசி என்ன பொட்டணும் அதை மறந்துடா. அங்கம்மா வீட்டுல எடுத்துட்டு வந்து அங்கம்மா என்ன அங்க கொடுத்துட்டு சொந்தம் அவருக்கு எந்த காலத்துலயும் ஆகாது. வெளியே ஓட்டுவா எப்படி ஒன்னா கொண்டு போறது என்ன அப்படி சொல்றீங்க? அது தனித்தனியா பொதி வச்சிருவோம். தனித்தனியா ஒட்டப்படாத வெளியே துணி அது வெளியே வச்சிருப்பா. நாளை கூட வந்து நல்லா பார்க்கமுடா எப்ப நான் கொண்டுப்பா. அது என்ன ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் கொண்டு பாரு. அவன் சீனை படத்துக்கு சீனை கொண்டுருப்பாடா சுத்தம் இல்லாத நீ பிள்ளை துணி அனைத்து போட்டேன். எந்த தோல் ஓட்டாலும் பொல்லாம நீயே தெரியும் சண்டை சத்தம்னா என்னாச்சு அது பேசிட்டு இருக்காங்க. வந்துருவேன் நீ சொல்லி விட்டுட்டே இருந்ததுனால சரி ஏதோ நிறைய என்ன எனக்கு ரேட் கூடி போச்சு. பவுடர் எல்லாம் வாங்க முடியல. எப்பயும் போல துவச்சு ஆமா தண்ணி வரல ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அந்த காலம் இப்பெல்லாம் நான் தேய்ச்சி மட்டும் தான் கொடுக்குறோம். உனக்காக தான் சரி ஆத்த வயசான காலத்துல இருந்து இருக்கு வந்திருக்கேன். ஆமா எனக்காக விழிச்சேன். ஆமா அப்புறம் அந்த காலத்துல ஆசை என்ன நீ சோப்பு பொடின்ற தண்ணின்ற நம்ம தோட்டத்திலேயே கொப்பை துவச்சு கிடப்பாப்ல. அதெல்லாம் பட்டுச்சு இல்லடா கோம்பாட்டுக்கு குண்டக்க மண்டக்க போட்டு ஒண்ணுக்காக மாறி விட்டு கொப்பையிட்ட பக்குவமா துவச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. இது நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட் ஒரு 400-500 கிலோ வருமா? தனியா வாஷ் பண்ணா இது இதெல்லாம் உச்சியா இருக்குறா. வெள்ளாதிக்குள்ள வச்சு இங்க மாதிரி அவரெல்லாம் என்ன இப்படி போட்டு வச்சிருக்காரு. அப்படித்தானப்பா அவனுக்கு விவசாயி அப்படித்தே உங்கள மாதிரி அப்புறம் ஒரு முழுவதும் சரி உங்களுக்கு உங்களை மாதிரி டீசென்டா இருந்தா எப்படி கஞ்சி குடிக்கிறதுப்பா. காலையில கஞ்சி குடிக்காம தோட்டத்துக்கு போற மனுஷன் இன்னும் வல்லாம விவசாயம்ல நீங்க எழுந்து கஞ்சியை குடிப்பீங்க. பட்டா இருக்கு அந்த காலத்து பட்டு. அந்த காலத்து பட்டுறா அன்னைக்கு அந்த சேலைக்கு 1 ரூபாடா அந்த சேலை. அந்த காலத்துல அந்த சேலை எடுத்து அது 180-85 வயசு 85 வருஷம் வரும்டா. வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் ஜோடிக்கு 100 ரூபா. ஜோடிக்கு 100 ரூபா என்ன புதுசுக்கு 50 ரூபா தான்டா துவைக்கிறதுக்கு. 50 ரூபா நீங்க ஒரு நாள் எடுத்து போட்டுருவீங்க. அது அந்த ரோட்ல விக்கிறது எடுத்தாத்தே ஆகும். ரோட்ல விக்கிறது நாங்க என்னைக்கு எடுக்க மாட்டோம். ஓம்பாடு கதவாச்சு வாய்க்கு வந்ததை பேசாத. ஜோடிக்கு 100 ரூபாய் துவைக்க. சும்மா ஓம்பாடு கதவாச்சு பேசிக்கு இருக்காத. பனி எத்தனை இது எத்தனை எண்ணிக்கை என்ன எங்க பனி மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல அடையாளம் போட்டுருப்போம்டா. என்ன அடையாளம் போட்டிருக்க போடுறீங்களே இப்படி வேலையில பண்ணாங்க. இது ஒரு உச்சியா எங்க பண்ணிட்டாது இது நீ போட்டு துவைச்சு கொண்டு கொடுத்துருக்கியாக்க. அடையாளத்துல எங்களுக்கு சேர்த்து மாத்தி போட்டு விட்டுருப்பாங்க. அதுக்காக எதுக்கு துவைக்க போட்டுருவா நீங்க போட்டு ஓட்ட அப்படி போன மாதிரி ஏச்சியில கட்டிக்கிட்டு போற. என்னத்தா நீ இந்த அன்னைக்கு அப்படித்தான் தேய்ச்சி கொடுத்ததும் குறை சொல்லிருக்க. நீ இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அது தேய்க்கிற போது 1-2 படத்தாத்தா செய்யும். என்னென்ன வச்சா அந்த பெட்டிய வேக வைக்கிறாங்க. நாளா மடிச்சு இப்படி இழுத்துக்கு வந்துருக்கு. ஒப்பையில ஒரு முந்தியா போட்டு தேய்ச்சுக்கிறாரு. நீ நாளா மடிக்கு இங்கிட்ட ஒரு இழுத்துக்கு வந்து கொடுத்துரு. நீங்க பொண்ணா அநியாயம் பண்றீங்க. வேணாம்டா ஏமாத்துறதுக்கு என்னைக்கு ஒட்டாதுற. அதெல்லாம் நீங்க கோடியா சம்பாதிக்கிறவங்க எங்க கிட்ட கணக்கு பாப்பீங்க. கோடியா சம்பாதிச்சு நீ பார்த்து தர என்னத்த கோடி அள்ளி கொடுத்து வெறும் உட்காந்துருக்கா. வேற ஒரு நம்மளுக்காக துவைச்சு கொடுக்குறவங்கிட்டையும் கூட்டுறவங்கிட்டையும் பாத்திரம் வளர்க்குறவங்கிட்டையும் கணக்கு பார்த்து உட்காந்து இருப்பீங்க. என்ன கணக்கு பார்த்து வாங்கிக்கணும்னு சொல்ற. அதுக்காக ஒரு பேண்ட் ஒரு வேட்டியும் சட்டைக்கு 100 ரூபாண்டப்பா ஆண்டவனுக்கு பொறுக்குமா. ஏத்த வெள்ளாயில வச்சு வெளுத்து துவைச்சு அதை பவுடர் போட்டு நாங்க காரம் வாங்கி என்னென்ன அது செய்ய வேண்டியது இருக்கு. என்னப்பா பொள்ளாச்சம்மாலாம் இந்த அளவுக்குலாம் போகும் இல்லாட்டி போகாது. என்ன ஒரு 20-25 வருஷம் இந்த சட்டை எடுத்து புதுசுடா இந்த காரணம் சும்மா லேச வாழைக்கார மாதிரி விட்டுருக்கு. அப்படின்னா போயிடு நான் துவைக்க முடியாம தாண்டா உலையெல்லாம் கெஞ்சிக்கிறேன். நீ எல்லாம் இந்த செயினை போட்டு இதை போட்டு வட்டியை கொடுத்து என்ன செய்ய போற? உழைக்கிற மக்களுக்கு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டா மொத்தமான காட்டி நீ உள்ளதுக்கே தர மாட்டேன். நீ மொத்தமா ஒரு காட்டி கொடுத்துருவியா? எங்க வீட்டுல கணக்கு பாக்காத. நீங்க எங்க வீட்டுல திண்டு வளர்ந்த வேண்டாம். அதுக்குதான் நான் வந்து எடுக்கிறேன். 6 வீட்டுக்கு நான் எடுக்க மாட்டேன். ஒரு 4-5 வீடு தான் குறிப்பிட்ட வீடு கிடப்புறா. நம்ம வீட்டுல நெல்லு கஞ்சி
கோத்தா வந்து அந்த கிளைய பாத்துக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னதே வந்து எடுத்துட்டு இருக்கேன். சின்ன பையன் உங்களுக்கு கஞ்சி விடுறது கோத்தா வந்து போட்டு போடிட்டு இப்படி போடுறது போட்டு புது சட்டடை குச்சியாளு கல்யாணத்துக்கு எடுத்தது கோம்பாட்டு போட்டு பண்ணிவிடாத நல்லா மடக்கி நல்லா தேய்ச்சிக்கா கல்யாணம் தண்ணிக்கு எடுத்த சட்டை இதே போட்டுக்கிட்டு தெரியுங்க பீராவிலே வைக்க வேண்டியதானே. நேத்து இந்த மாசி பச்சைக்கு போய் உச்சியா போட்டுக்கு வந்தாப்புல போட்டு துவச்சுக்க ஓட்டேன் உங்களுக்கு பேசி நான் தவிச்சு தொண்டத்தில வத்தி போதுற சாமி அத்தே நீ எல்லாம் உசுரவே வாங்குற 2 துணி துவைக்கிறதுக்கு. சரி புதுசா இந்த துவைச்செல்லாம் கொண்டுகிட்டு வாப்போ. சரி ஒரு 500 அட்வான்ஸ் ஒரு 500 அட்வான்ஸா? அப்புறம் இல்ல அன்னைக்கு வாங்கி தந்தா போன அன்னைக்கு துணி தானே கொடுத்துருக்கேன். அது துணியை தேய்ச்சிட்டு அது மீதியை வாங்கிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்கணும்டா. அத கொண்டுக்காரு அப்புறம் தாரே இது பொடி வாங்கி ஊற வச்சாத்தே அப்புறம் வெள்ளாவில வச்சு வைக்க முடியும். ஆமா வெள்ளாவில வச்சு அவிக்கிறது போதும். புதுசா வந்து வாங்கிக்கப்போ உச்சியா வரட்டு வந்த பிறகு வாங்கிக்கப்போ புதுசா அப்புறம் நான் நீ காசு கொடுத்தாச்சும் நான் பொடி கொடுத்தல அதை முதல் கொடுத்து துணி அதெல்லாம் துவைச்சாத்து சேர்த்தாச்சு. அது எடுத்துட்டு மட்டும் தான் வரணும். எடுத்துக்கோ பாக்கிதான் இருக்கு. அதை கூட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். எடுத்துக்கோ இது வாங்கணும். நான் படம் வறண்டு வருவேன். 4 துணி இதுக்கு நான் ஓயின் ஷாப்புக்கு போய் இது போறேன். ஒயின் ஷாப்புக்கு போறோம். அது உன் தனிப்பட்ட புரியா. நீ ஒயின் ஷாப்புக்கு போ. சாராயத்துக்கு இடத்தை ஒரு நீ உடம்பு பார்த்துட்டு உனக்கு நல்லது. சரி கஞ்சி குடிக்கிற இடம்ட்டு கஞ்சியா? கஞ்சி என்ன கஞ்சி வச்சிருக்கீங்க? என்ன கஞ்சி இருக்கிறது? சோறு இருக்கு, பருப்பு குழம்பு இருக்கு, கூழு மத்தியானத்துக்கு கூழு மோர் வச்சிருக்கேன். கரைச்சு குடிக்கிறேன். குடிச்சிட்டு போய் என் வீட்டுக்கு 6 வந்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டேன்டா. இந்த ஒரு விஷயம் வகுத்து ஓடுறோம். ஏதாவது பருப்பு இருந்தா கொடுத்து விடுங்க கொண்டு போய். சரி பொலிசாயவா பொலிசாய வாங்கிட்டு போவேன். பொலிசாயவா ஒன்னா போடாதரா ஒண்ணும் போட மாட்டேன். ஒண்ணு தனியா துவைச்சு கொண்டு வந்துடுறேன். அவங்களோட அள்ளி இப்போ தேவர் எப்போ வருவாரு? தேவர்னு சொல்லாதுன்னு இருக்குல்ல. பெரியவர் எப்ப வருவார்? தாச்சியா எப்ப வருவாரு? தேவர் நீதே பட்டம் கட்டியா? என்ன தேவர் கவுண்டர்கிட்ட நீங்க இது பட்டம் கொடுத்தீங்களா? சொல்லி பழகிட்டோம். பழகுவீங்க. அதெல்லாம் மாத்துங்க போங்க. ஒன்னா போட்டு விடாதரா. இந்த என்னமோ தெருவுல சண்டைன்னு சொன்னாங்க. அந்த சண்டை கோபத்தால நான் பாக்குறப்ப நான் ஊர் பிரச்சனை எனக்கு பேச தெரியாது. இப்போ அள்ளி இப்போ பொருசா கொண்டு வந்துரு. ஒன்னா போறாங்க ஒட்ட போறாங்க கொண்டு போற தனியா அப்படியே போற. என் துணி ஒட்டிச்சுட்டு வை. அம்புத்த மானம் கெட்டு போக சொல்லவே வாங்குறி 6 காட்டு வாழ 4 துணி துவைக்கிறதுக்கு. பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா.